சென்னை மணவழகர் மன்றத்தின் சார்பில் முத்தமிழ் விழா அறக்கட்டளை நடத்தக்கூடிய விழா 61ஆம் ஆண்டு முத்தமிழ் விழா. பெருமதிப்பிற்குரிய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா. இந்த விழாக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்வதுண்டு. ஏன் மேடையில் இருக்கக்கூடிய பலரும் செல்லுகிற வாய்ப்பை பெறுவதுண்டு. அதேபோல் இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்களும் அதில் பங்கேற்பது உண்டு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய பெயர் மணவழகர் மன்றம். ஆக பொருத்தமான வகையில் இந்த மணவழகர் மன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்று சொல்லுகிற போது அதிலே பங்கேற்க வருகிற நேரத்தில் மணவழகர் மன்றத்தில் பங்கேற்கிற போது மன மகிழ்ச்சியோடு மன பூரிப்போடு பங்கேற்கக்கூடிய நிலையை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன். நேரத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக நிகழ்ச்சியை முடித்துவிட்டு திருவண்ணாமலைக்கு நான் செல்ல வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். நாளை காலையில், அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல பணிகளை பார்வையிடக்கூடிய, ஆய்வு நடத்தக்கூடிய. என்ன ஆய்வு என்று கேட்டால், தூரெடுக்கக்கூடிய பணிகளை நம்முடைய கழக தோழர்கள் தமிழகம் முழுவதும் ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு கிடைக்கிற போது, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அதை நானே நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு சீர்கட்டு போயிருக்கக்கூடிய குளத்தை மட்டும் தூரெடுக்கிற பணி அல்ல, சீர்கட்டு போயிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டையும் தூரெடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா லட்சுமணன் அவர் நீதியரசர் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், திருவண்ணாமலைக்கு செல்லுகிறீர்கள், என்ன நிகழ்ச்சி என்று கேட்டப்போ நான் சொன்னேன், தூரெடுக்கிற பணி, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னேன். ஆக அரசாங்கம் செய்யாத காரணத்தால் செய்ய வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக செய்யக்கூடிய அந்த உரிமையை படைத்த நிலையில் அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய நிலையை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும், ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற அந்த நிலையில ஒரு வேண்டுகோளாக நான் இந்த நேரத்தில் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவை பொறுத்தவரையில தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரு சுடர்களாக, இரண்டு திருவிளக்குகளாக மறைமலை அடிகளார் அவர்களும் திருவிக அவர்களும் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று நம்முடைய பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த திருவிளக்கின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவிக பெயரில் இந்த மணவழகர் மன்றம் மிக சிறப்பான வகையில் 61வது வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் மணிவிழா நடைபெற்ற நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆக மணிவிழாவிலே பங்கேற்று அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த பூரிப்படைகிறேன். புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
தமிழ் உணர்வை வளர்க்க, தமிழின் பெருமையை நிலைநாட்ட இந்த மன்றம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த உணர்வோடு இந்த மன்றம் தொடங்குகிறதோ அந்த ஆர்வம் கிஞ்சிற்றும் குறைந்து விடாமல் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உள்ளபடியே தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த மணவழகர் மன்றத்தை பாராட்டியே தீர வேண்டும். திருவிக அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் மனந்திறந்து ஒன்றை சொன்னார்கள். திருவிகாவினுடைய நவசக்தியை படித்தும் அவரோடு உரையாடியும் அந்த செந்தமிழை, அந்த தமிழை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் அன்றைக்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்ட திருவிக பெயரில் இந்த மன்றம் தமிழ் மொழி செழிக்க சிறப்பான வகையில தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. ஒரு முறை மாத்தோசி அவர்கள் தமிழ் முரசு என்ற பத்திரிகையில குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். தமிழன் முதலில் தன்னை தமிழன் என்று உணர்வது சிறப்பு. தமிழன் என்ற அந்த உணர்வு தமிழ்நாட்டுக்கு உணர்வாக அது பெருகும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த வரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில, அதற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த மணவழகர் மன்றம் சிறப்பான வகையில் தன்னுடைய பணியை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் உணர்வுக்காக, தமிழ் மொழிக்காக ஆற்றிய பணிகளை, இன்னும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளை யாராலும் மறுத்திட, மறைத்திட முடியாது. தமிழும் ஆங்கிலம் மட்டும் என்ற இருமொழி கொள்கை தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி தந்த தலைவர் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த அந்த பெயரை தமிழ்நாடு என்று அந்த பெயர் மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் நான் பேச வாய்ப்பை பெற்ற போது அதை குறிப்பிட்டு சொன்னேன். இது பொன்விழா, தமிழ்நாட்டிற்கு பெயர் கிடைத்திருக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். எனவே இது பொன்விழா, இது பொன்விழா ஆண்டு என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். நினைத்து பார்க்கிறேன், 67 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய இந்த மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற இந்த பெயருக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி அதை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அதற்கு பின்னால் அதனுடைய பாராட்டு விழா என்ற ஒரு நிகழ்ச்சி இதே சென்னை மாநகரத்தில் கலைவாணர் அரங்கம் இன்றைக்கு கம்பீரமாக இருக்கிறது. இந்த ஆட்சியால் அது திறக்கப்பட்டிருந்தாலும் இவ்வளவு செழிப்போடு, இவ்வளவு வளமோடு, இவ்வளவு எழிலோடு அது அமைந்ததற்கு காரணம் கலைஞர் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது ஏற்படுத்தி தந்தார். அந்த கலைவாணர் அரங்கத்திலே தான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது நடைபெறுகிற போது நான் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன். அறிஞர் அண்ணா அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார். ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது என்று மருத்துவர்கள் தடுக்கிறார்கள். காரணம், உடல் நலிவுற்ற நிலையில் அண்ணா இருக்கிறார். அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே தடுக்கிறார்கள். ஏன் அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். உடல்நலம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராது, தயவு கூர்ந்து செல்ல வேண்டாம் என்று எல்லோரும் தடுத்த நேரத்தில் அப்பொழுது அண்ணா அங்கே என்ன சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் என்று சொன்னார். அதை அப்படியே அந்த நிகழ்ச்சியிலே அவர் எடுத்து சொன்னார். இன்னமும் என்னுடைய நினைவிலே பசுமையாக இருக்கிற அண்ணா உரையாற்றுகிறார். நான் அவருடைய காலடிக்கு அருகிலே கீழே உட்கார்ந்து கொண்டு முரசொலிக்காக அவருடைய பேச்சை டேப் செய்வதற்கு ஒரு டேப் ரெக்கார்டரை கையில வச்சுட்டு டேப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதெல்லாம் அவருடைய எச்சிலுடைய சாரல் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது.
அப்பொழுது பேசுகிறார். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது என்று மருத்துவர்கள் தடுத்தார்கள், உறவினர்கள் தடுத்தார்கள், என்னுடைய தம்பிமார்கள் தடுத்தார்கள். அத்தனையும் தாண்டி மீறி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கிடைத்திருக்கிற நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் பெறப் போகிறது? அதைத்தான் நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆக இந்த தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் எடுத்து 50 ஆண்டுகள் ஆக பொன் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில் இந்த மணவழகர் மன்றம் மணி விழாவை கொண்டாடி அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு 61ஆம் ஆண்டு விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. திருக்குறளுக்கு குறளோவியத்தை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்து அழகு பார்த்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். குமரி முடிகளை 133 அடி உயரத்தில் வள்ளுவருக்கு சிலை அமைத்து பெருமைப்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பள்ளிகளில் தமிழ் கட்டாய கல்வியாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இவைகளெல்லாம் தமிழுக்கான தொண்டு மட்டுமல்ல, திருவிக்கு அவர்களுக்கு உரிய தொண்டு என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். திருவிக்கு அவர்கள் தமிழுக்காக மட்டுமல்ல, பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். ஆக அதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரங்களில் பெண்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில சொத்தில பெண்களுக்கு சம உரிமை, வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய திருமண செலவிற்காக உதவித்தொகை, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு, தன்னம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்திட வேண்டும், தாங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக சுய உதவிக்குழு என்ற ஒரு அமைப்பு. இப்படி பெண்களுடைய உரிமைகளுக்காக எத்தனையோ திட்டங்கள். ஆக அத்தோடு அல்ல, அதே திருவிக அவர்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளிலும் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருந்தார். இன்னும் கூட சொல்லணும்னா, தொழிற்சங்கத்தை இந்தியாவிலேயே முதலில் உருவாக்கிய ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது திருவிக அவர்களால் தான் இருந்துவிட முடியும். அதனால்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 67 ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார, சட்டமன்றத்திலேயே அதை அறிவித்தார. மே தினம் என்பது தொழிலாளர்களுடைய தினமாக இருக்கிறது, அந்த தினம் விடுமுறை நாளாக, அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது என்று அறிவித்தார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அது அரசு விடுமுறை மட்டுமல்ல, ஊதியத்தோடு கூடிய விடுமுறை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டும் அல்ல, VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை மே தினமாக கொண்டாடுகிறோம். ஆக இது மாநிலத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் மத்தியிலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையில அதை சுட்டிக்காட்டி, ஆக மத்திய அரசு அலுவலர்களுக்கு அது பொருந்தும் என்ற ஒரு சட்டத்தை VP சிங் மூலமாக நிறைவேற்றி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். போக்குவரத்து கழகங்கள், அதே போல தொழிலாளர்கள் நினைவு சின்னமாக ஒரு சின்னத்தை சென்னை மாநகரத்தில் அமைத்திட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை எழுந்த நேரத்தில் உடனடியாக நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு மேதின பூங்கா இருக்கிறது சிம்சனுக்கு பக்கத்தில், அது நேப்பியர் பூங்கா. ஆனால் அந்த பூங்காவில ஒரு நினைவு சின்னத்தை, தொழிலாளர்களுடைய நினைவு சின்னத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி அந்த நேப்பியர் பூங்காவுக்கே மேதின பூங்கா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்துதான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஆக இப்படி தொடர்ந்து நான் வரிசைப்படுத்தி எடுத்து சொல்ல முடியும். ஆக அந்த நிலையிலேதான் இன்றைக்கு மணமகள் மன்றத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்புக்குரிய இந்த விழாவிலே பங்கேற்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதேபோல் மறைந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா,
அரசாங்கம் கொண்டாடுகிறது. ஆனால் இந்த நிலையிலே கொண்டாடுகிறார் என்பது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் புரியும். எனவே அந்த பிரச்சனைக்கு நான் சென்று அரசியலை பேசி உங்களுக்கெல்லாம் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த நான் தயாராக இல்லை. அது தேவையும் இல்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களோடு எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருந்தார், எந்த அளவிற்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கொள்கையிலே லட்சியத்தில் எவ்வளவு மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆக எம்ஜிஆர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வரலாற்றை பற்றி நான் இங்கே சில செய்திகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அதுவும் திராவிட முன்னேற்ற கழக 48 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 43 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 129 இடங்களை பெற்று 52 லட்சம் வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கிறது. 9 லட்சம் வாக்கு வித்தியாசம், 9 லட்சம் வாக்கு அதிகம் எம்ஜிஆர். அதிமுக இருந்தாலும் நட்பு பாசத்தோடு நட்பு உணர்வோடு அந்த இரண்டு தலைவர்களும் இருந்த வரலாறை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறதா, அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1977 ஆளுநர் உரைகளை பங்கேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றுகிற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு, அதாவது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று கேட்டால், மாநில சுயாட்சி கேளுங்கள், மொழி பிரச்சனையில நேரு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழியை சட்டத்தில் இடம்பெற தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்று எம்ஜிஆர் இடத்தில் இந்த கோரிக்கை வைத்து பேசுகிறார். அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் பதிலளித்து பேசுகிற போது சொல்லுகிறார், மொழி கொள்கையில கலைஞர் கேட்டதை போல நானும் அதை உணர்கிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், அதிமுகவும் திமுகவும் இந்த விஷயத்தில் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட வேண்டும் என்று பதில் சொல்லி பேசுகிறார். ஆக ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம். இன்னும் கூட சொல்லுகிறேன், நீங்கள் சட்டமன்றத்திற்கு வந்து பார்த்தால் தெரியும், ஒவ்வொரு தூணிலே ஒரு ஒரு தலைவருடைய படங்கள் இருக்கும். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது, கலைஞர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நேரத்தில் ஒரு தூணிலே அதிமுக ஆட்சி நேரத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை வைக்க முடிவு செய்து ஒவ்வொரு தலைவருடைய அந்த படத்திற்கு கீழே அவருடைய வாசகம், அதற்கு பொருத்தமான வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவைகளை உட்கார்ந்து இருக்கிற போது, கொஞ்சம் வெளியில நான் இருக்கக்கூடிய என்னுடைய அறைக்கு வாருங்கள், வசந்த மண்டபம் அங்கே வாருங்கள் அழைக்கிறார். உடனே கலைஞர் செல்லுகிறார். சென்றதற்கு பிறகு கலைஞரிடத்தில் எம்ஜிஆர் கேட்கிறார், நான் பெருந்தலைவர் காமராஜர் படத்தை இங்கே மாட்டப் போகிறேன், அதற்கு கீழே பெயர், அதற்கு கீழே அவருக்கு தகுந்தாற்போல் ஒரு வாசகம் இருக்க வேண்டும், உடனடியாக ஒரு வாசகத்தை எழுதி தாருங்கள் என்று எம்ஜிஆர் கலைஞரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது கலைஞர் உடனடியாக ஒரு துண்டு சீட்டை எடுத்து எழுதி தருகிறார், உழைப்பே உயர்வை தரும், எழுதி கொடுக்கிறார். அடுத்த நாள் அது எழுதப்பட்டு அந்த வாசகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஆக ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு முதலமைச்சர் எப்படி ஜனநாயக மாண்போடு இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளங்களாக விளங்கி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஒரு செய்தி சொல்லணும். எம்ஜிஆரை பற்றி சொல்லுகிற போது, கடுமையாக நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களும் கடுமையாக நம்ம விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் காரிலே கடற்கரை சாலை வழியாக போய் கொண்டிருக்கிற போது, பின்னாலே மறைந்த ஜேபிஆர் உட்கார்ந்திருக்கிறார். ஏதோ விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது தலைவருடைய பெயரை சொல்லி இந்த ஜேபிஆர் பேசின உடனே காரணத்தை சொல்லி, உங்களுக்கு நான் தலைவனாக இருக்கலாம், எனக்கு தலைவர் கலைஞர், அவர் பெயரை சொல்ல உனக்கு உரிமை கிடையாது என்று சொல்லி இறக்கி விட்டு சென்றார். ஆக அவருக்குத்தான் இன்றைக்கு நாம் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா, எம்ஜிஆர் அவர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சின்ன பையனா இருந்தப்ப பள்ளிக்கூடத்தில் பச்சு, அவர் சினிமா வருதுன்னா முதல் ஷோ, முதல் டிக்கெட்டு நான் தான் போய் பார்த்தேன். அது ஸ்கூலெல்லாம் கட் பண்ணிட்டு போவேன்.
நானும் ஒரு நண்பரும் சைக்கிளில் டபுள்ஸ் போகிறோம். அப்போல்லாம் டபுள்ஸ் போகக்கூடாது, இப்போ போகலாம். 68 தலைவர் கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணா முதலமைச்சர். அப்போ நான் படிக்கிறது கிருஷ்ணன் காலேஜ் ஹைஸ்கூல், ஆரிங்டனோட சேத்துப்பட்டு. மேட்னி ஷோக்கு வரேன், குளோப் தேட்டர். இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. புதிய பூமி படம், எம்ஜிஆர் நடித்த படம், ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்த படம் தான். ஸ்கூல்ல இருந்து கிளம்பி டபுள்ஸ் வரோம். என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுறாரு, நான் பேக் சீட்டில் கேரியரில் உட்காந்துருக்கேன். அண்ணா சாலையில் இருக்க D1 போலீஸ் ஸ்டேஷன் சிக்னலில் நிற்கிறோம். சிக்னலில் நான் டபுள்ஸ் உட்காந்துருக்கிறேன். அப்போ ஒரு சார்ஜன் மோட்டர் சைக்கிளில் வந்து உட்காந்து சிக்னல்லையும் டபுள்ஸ் ஆடாங்கிறான் அப்படின்னு போலீஸ்காரர் என்ன கேட்குறாரு. இல்லையா, தப்பாக மன்னிச்சிடுங்க சாதாரண சொல்கிறோம். இல்லை ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆளை வர சொல்லி எங்களை மட்டும் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் எதுவும் சொல்லிக்கல, இப்போ உள்ளே போய் உட்காந்துட்டோம். அதற்கு பிறகு கேஷ் எல்லாம் வந்து எங்களை பேர்லாம் எழுதுறாங்க. என் நண்பர் வந்து பேர்லாம் சொல்கிறாரு, அவங்க அப்பா பேரை சொல்கிறாரு, எங்கே படிக்கிறேன்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என் பேரை கேட்குறா, நான் பேரை சொல்கிறேன் ஸ்டாலின். உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டார், மு கருணாநிதினு சொல்கிறேன். அதையும் எழுதிக்கிறாங்க. எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்குறாங்க, கோட்டையில் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறேன். என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்குறான், பொதுப்பணித்துறை அமைச்சராக வேலை செய்கிறாருன்னு சொல்கிறேன். அப்படியே அவன் ஷாக் ஆகி, முதலே சொல்லக்கூடாது, அதெல்லாம் இல்லை, சட்டம் இன்னும் செய்தோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஏதோ சொல்லி என்ன சமாதானம் பண்ணி கொண்டு வந்து எங்களை வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அது வேற எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு ரசிகனாக வெறியனாக அவர் படம் வந்தால் உடனே போயிடுவேன். உடனே படம் வந்த அன்னைக்கு அவரே எனக்கு ஃபோன் பண்ணுவார், எப்படி இருந்துச்சு படம்னு எனக்கு கேட்பார். காரணம் அந்த அளவிற்கு அவர் மீது நாங்களெல்லாம் பாசம் கொண்டோம், அது வேற. ஆனால் அரசியலில் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும், ஆனால் நட்பு என்ற இந்த முறையில் இன்றைக்கு அவருடைய 100ஆண்டு விழாவில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே இந்த சென்னை மணவாளர் மன்றத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த முத்தமிழ் விழாவில், இந்த முப்பெரும் விழாவில் ஒரு அறைகூலாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், தமிழ் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு இன்னும் சில கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். குறிப்பாக மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றமாக தமிழ் மொழி அமைந்திட வேண்டும். எனவே அதை விரைவில் நிறைவேற்ற உறுதி எடுப்போம், சபதம் எடுப்போம். விடைபெறுகிறேன். நன்றி.